அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள அனைத்து பேங்குகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வைத்த பெரிய ஆப்பு. இனிமேல் ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது. பயோமெட்ரிக் இல்லைனா டோட்டல் வேஸ்ட். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 19 சிறுவர்கள் கைது, 56,000 விதிமீறல்கள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து வீட்டு தொழிலாளர்களின் முக்கிய புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள வங்கிகள் அனைத்தும் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் வெளியிட்ட அதிரடியான அறிவிப்பின்படி பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்க தவறிய அனைத்து குவைத்திகளின் பேங்க் அக்கௌண்டுகள் ஃப்ரீஸ் செய்யப்படும் என எச்சரித்துள்ளது. அதாவது செப்டம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பயோமெட்ரிக் எடுக்காத குவைத்திகளின் பேங்க் அக்கௌண்டுகள் அனைத்தும் முடக்கப்படும். அதுபோல அக்டோபர் 31க்குள் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்காவிட்டால் பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கும் அனைத்து குவைத்திகளின் ஏடிஎம் கார்டுகள் செயலிழக்கப்படும். அதுபோல டிசம்பர் 1ஆம் தேதி வரையிலும் பயோமெட்ரிக் முடிக்காவிட்டால் அவர்களின் கணக்குகள் முழுமையாக ஃப்ரீஸ் செய்யப்படும் என அதிரடியான எச்சரிக்கையை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் விடுத்துள்ளது. குவைத்திகளுக்கே இந்த நிலைமைனா வெளிநாட்டவர்களுக்கு சொல்லவா வேணும்? அதனால நம்ம ஆளுங்க உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்காதவர்கள் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள். நமக்கான கடைசி டெட்லைன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 39 என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால கடைசி டெட்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த அவசர செய்தியை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் அல்ஷால் வெளியிட்ட அறிக்கையின்படி குவைத்தில் உள்ள மொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களில் 26.9% பேர் வீட்டு தொழிலாளர்களாக பணிபுரிகிறார்கள். இந்த 26.9% பேரில் 4,23,000 பேர் பெண்கள், 3,66,000 பேர் ஆண்கள் என புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. வீட்டு தொழிலாளர்களில் முதலிடம் இந்தியர்கள் உள்ளார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 44.7% பேர். இரண்டாவது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் 22.5% பேர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இலங்கை. இந்த 3 நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக குவைத்தி வீடுகளில் வேலை செய்கிறார்கள் என சமீபத்தில் வெளியான புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அடுத்த தகவல், இனி வெஹிக்கல் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபரை சேஹல் ஆப் வழியாக செய்து கொள்ள புதிய அப்டேட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மற்றும் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் புதிய சர்வீஸை சேஹல் அப்ளிகேஷனில் அப்டேட் செய்துள்ளது. இனிமேல் வாகன உரிமை பரிமாற்றத்தை மேற்கொள்ள த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அலுவலகத்துக்கோ மக்தபுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாக சேஹல் அப்ளிகேஷன் வழியாகவே வெஹிக்கல் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபரை செய்து கொள்ளலாம் என மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை குவைத் முழுவதும் நடத்தப்பட்ட அதிரடி செக்கின் மூலம் 293 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தெரிவித்துள்ளது. அதுபோல 56,332 போக்குவரத்து விதிமுறைகள் பதிவாகியுள்ளன. 19 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு சிறார் வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 59 கார்கள், 67 மோட்டார் சைக்கிள்கள் போக்குவரத்து விதிமுறைகள் செய்ததால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதாவது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இத்தனை சம்பவங்கள் குவைத்தில் நிகழ்ந்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் டூ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 24,000 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 26,000 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 12,000 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 18,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 15,000 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 19 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 109 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 15 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $985 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 813 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 754 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.